ஒரு 35 வயதுக்கு மேல 40 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, எப்போதுமே எனக்கு உடல் சோர்வாகவே இருக்கு. ஏன் இந்த உடல் சோர்வு ஏற்படுது? மூலிகைகள் ஒவ்வொன்றுமே பெண்களோட அந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி. பியூபர்ட்டி டைம்ல கொஞ்சம் உடல் மாற்றம் ஏற்படுது. டீனேஜ்ல ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படுது. இல்லைங்க, எனக்கு 27 டேஸ் சைக்கிள் இருந்துச்சு. ஆனா இது 25 டேஸ், 20 டேஸ், 15 டேஸ் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ பாடியை கிளென்ஸ் பண்ணும்போது தான் உங்க உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி தசைகள், நரம்புகள் பலப்படும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க. அதாவது ஒரு 35 வயதுக்கு மேலே 40 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, எப்போதுமே எனக்கு உடல் சோர்வாகவே இருக்கு. ஏன் இந்த உடல் சோர்வு ஏற்படுது? நம்ம உடல் ஏன் வலியாவே இருக்கு? கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாமா, கொஞ்ச நேரம் படுக்கலாமா, எப்படா உட்காருவோம்? 10 நிமிஷம் நான் கிச்சன்ல நின்று குக் பண்ணாலே அதுக்கப்புறம் உடனே நான் எங்கேயாவது உட்காரணும் தான் யோசிக்கிறேன். அவ்வளோ டயர்ட் ஆகுது. முன்னாடியெல்லாம் இப்படி இல்லையே, ஏன் இப்படி ஆகுது? அதுவும் சித்த மருத்துவத்துல சித்தர்கள் பெண்களுக்கு நிறைய மூலிகைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. மூலிகைகள் ஒவ்வொன்றுமே பெண்களோட அந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி. பியூபர்ட்டி டைம்ல கொஞ்சம் உடல் மாற்றம் ஏற்படுது. டீனேஜ்ல ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படுது. அதுக்கப்புறம் பிரெக்னன்சி டைம்லையும் மெனோபாஸ் டைம்லையும் உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும்போது நம்ம அந்த உடல் சோர்வு எதனால ஏற்படுதுன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால. ஆஃப்டர் இதெல்லாம் டெலிவரி முடிஞ்சு ஒரு 10-15 வருடங்கள் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனோபாஸை நோக்கி நம்ம உடல் தயாராகிட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும். இந்த ஏஜ்ல தான் நிறைய பெண்கள் பண்ற தவறு என்னன்னா, ஹெல்த்தியா டயட் எடுக்கிறது கிடையாது. ஆமா, ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன, நான் ஒர்க்குக்கு போறேன், இந்த ஒர்க் இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த்தியா ஃபுட் எடுக்கிறதே கிடையாது. அந்த டைம்ல தான் நமக்கு கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ரத்தத்தில் கால்சியம் லெவல் குறையும். உங்களுடைய தைராய்டு லெவல் எவ்வளவு இருக்குன்னு கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. பெண்கள் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இதுதான். அதற்கு அடுத்து முக்கியமாக உங்களுடைய எவ்ரி மந்த் பீரியட் சைக்கிள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, எனக்கு 27 டேஸ் சைக்கிள் இருந்துச்சு. ஆனா இது 25 டேஸ், 20 டேஸ், 15 டேஸ் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் வர அந்த சைக்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போ கவனமாக இருக்கணும். அப்போ ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நிறைய பெண்களுக்கு அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்கு. யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஃபைப்ராய்டு இருக்கும்பொழுது தான் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இந்த வயதில் ஏற்பட்டு நமக்கு அதிகமான பிளட் ஃப்ளோ ஏற்படுறது பார்க்க முடியுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்போதும் உடல் சோர்வு கண்டிப்பா இருக்கும். வீட்டில் இருக்கவங்க என்ன எப்போ பாரு படுத்துக்கிற, இப்போ இந்த கொஞ்சம் வேலை தானே செஞ்சேன், அதுக்குள்ள உனக்கு முடியல, இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வந்து படுத்துக்கிற. இது எல்லாமே கேட்பாங்க. ஆனால் நம்ம எந்திரிச்சு உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது. உடல் முழுவதும் ஏதோ ஒரு வலி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அதை டிஃபைன் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு பெயின் இருக்கு. தலையிலிருந்து அப்படியே கை கால் எல்லாம் வெளவெளத்து போகுது, கையை கூட தூக்க முடியல, கால் வலிக்குது, முக்கியமாக காஃப் மசில்ஸ், தைஸ்ல எல்லாமே பெயின், குதிகால் வலி. இதுதான் பெரும்பாலும் பெண்கள் சொல்ற வலியாக இருக்கு. காஃப் மசில்ஸ் அதிகமான பெயினும், தை மசில்ஸ், பேக் பெயினும் அதிகமாக சொல்றது. இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்னங்க பண்ணலாம்? உணவில் அதிகமான கவனம் செலுத்திக்கோங்க. நல்ல அயன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் எடுத்துக்கோங்க. புரோட்டீன் நிறைஞ்சிருக்கிற உணவு, முக்கியமாக கால்சியம் தவறாமல் இந்த ஏஜ்ல பெண்களே உங்களுக்கு தேவையான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம். தவறாமல் கால்சியம் சாப்பிட்டுக்கோங்க. அடிக்கடி ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு அந்த குப்பை உணவுகளை தள்ளிட்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், அதனால் உண்டான அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வெளியில் தள்ளுறதுக்கான வழிமுறையை எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ பாடியை கிளென்ஸ் பண்ணும்போது தான் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி
தசைகள் நரம்புகள் பலப்படும். எப்போதுமே ஒரு உடல் சோர்வு தசை சோர்வு இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறை என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முருங்கை பூ இருக்குது பார்த்தீங்களா, உலர்ந்த முருங்கை பூ ஸோ நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்குங்க. அதை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் வெயிலில் அப்படியே வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் வெயிலில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முருங்கை பூவோட பவுடர் ஒரு 200 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னா இதனோட கொஞ்சம் பொருட்கள் நான் சொல்கிறத இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட சேர்த்துக்கோங்க. என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் முருங்கை பூ பொடி இருக்குன்னா 50 கிராம்ஸ் கடுக்காய் பொடி இதனோட சேர்க்கணும். ஸோ கடுக்காய் அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு துவர்ப்பு சுவை. இது என்ன பண்ணுன்னா உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் மொத்தத்தையும் வெளியே தள்ளிடும். ஸோ 50 கிராம் கடுக்காய் பொடி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 50 கிராம் சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம் வயிறு உப்புசமோ இல்லை மந்தமோ இல்லாமல் நமக்கு பாதுகாக்கிறதுக்கு சீரகம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதனோட அடுத்ததாக 50 கிராம் சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு பார்த்தீங்கன்னா அந்த வலியும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு நல்லா பாயில் பண்ணி இதை டீ மாதிரி குடிச்சுக்கோங்க, இல்லை கஷாயம் மாதிரி. அதாவது இந்த பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து ஒரு 2 இல்லை 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த நம்ம டீ அந்த முருங்கைப்பூ கஷாயத்தை நல்லா டெய்லி காலையில் நீங்கள் ரிலாக்ஸாக குடிச்சுக்கோங்க. எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறீங்களா, ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் குடிக்கிறேன்னா தாராளமாக குடிச்சு பாருங்கள். ஒரு 10 நாள்லேயே நீங்கள் நல்லா ஆக்டிவாக ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா முருங்கைப்பூவில் இரும்பு சத்து ரொம்ப அதிகம், கால்சியமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதில் சேர்த்துருக்கக்கூடிய கடுக்காய் நல்ல ஒரு துவர்ப்பு சுவை, அதிகமான உதிரப்போக்கை நமக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ நிறைய லேடிஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்லியே ஆகணுங்க, 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக எனக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது அப்போல்லாம் விட்டுறீங்க. உங்களால் எப்போ நம்மளால் தாங்க முடியலைங்க, அவ்வளோ ப்ளீடிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து எடுக்கணும், ஹிஸ்டெக்டமி பண்ணியே ஆகணும். அந்த கண்டிஷனில் சித்தால ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை நிறைய பேருக்கு வருது. அப்போதான் என்ன கேட்குறோம் அப்படின்னா, என்னங்க 3-4 வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது, அப்பயே சித்தால எடுக்கலாம்ல, அப்போ எதுவும் பெருசாக தெரியல, இப்போ வந்து கர்ப்பப்பையே எடுக்க சொல்லிட்டாங்க, சித்தால ஏதாவது பண்ண முடியுமா? இந்த தவறை செய்யாதீங்க. ஸ்டார்டிங்லே உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கா, ரொம்ப சிம்பிளாக சித்த மருத்துவத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா டிசீஸ்க்குமே நம்ம சொல்கிறது தான், என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்டார்டிங்லே அதை அந்த உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக மருந்துகள் மூலம் சரி செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ, எந்த அளவுக்கு உதிரப்போக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சித்த மருந்துகள் எடுக்க எடுக்க உங்களுக்கு அந்த உடல் சோர்வு கட்டாயம் நீங்கிடும். இதுதாங்க காரணம். ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு எப்போதும் உடல் சோர்வு இருக்கா, ஸோ உங்களுடைய யூட்ரஸ் ஹெல்த்தியாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க, பிளட் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, தைராய்டு லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நம்ம உங்களுடைய குடல் பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமான கழிவுகள் தேங்கி இருந்துச்சுனாலும், மலச்சிக்கல் இருந்தாலும் ஒரு உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதையும் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஸோ இதனோடு சேர்ந்து சித்த மருத்துவத்தில் அதுவும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான ஒரு கஷாயம் லோத்ரா கஷாயம். அதாவது லோத்ரா மரப்பட்டையும் அசோகப்பட்டை நாவல் பட்டை கொன்றை இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய கஷாய வகை. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், உடல் பலம் பெறும், தசைகள் இறுக்கமடையும். ஸோ நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, தசைகள் எல்லாமே டைட்டாக இல்லை, ரொம்ப லூஸாக அப்படியே டிஷ்யூஸ் மாதிரி ஏதோ ரொம்ப அப்படி தொங்குற மாதிரி இருக்கே, எனக்கு ஸ்ட்ராங்காகவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தசைகள் இறுக்கமடைகிறதுக்கு இந்த கஷாயத்தை குடிக்கலாம். அப்போ உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் உணவில் அடிக்கடி கீரைகள் சேர்த்துக்கோங்க. பிரண்டை, முடக்கருத்தான் இது எல்லாமே நரம்பு தசைகளை வலிமையாக்கக்கூடியது. இது உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பு எள்ளு ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதையும் உணவில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு உணவு முறையும் நம்ம சொன்ன இந்த கஷாய முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பெண்களுக்கு இனம் புரியாத ஒரு உடல் வலி நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். மேலும் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.